அங்கிள், அந்த குரங்கு மந்திரக்கலை பாத்தீங்களா? கஜினி கூட 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மறப்பான் போல. நீ என்னடா அடிக்கடி மறக்கிற? அதை வச்சு விளையாடுறதுக்கு நீ என்ன ஜூலியாடா? நான் போச்சுடா. ஜூலி, அந்த மந்திரக்கல்லை வச்சு என்ன பண்ற? ஜாக்கி, அந்த குரங்கு மந்திரக்கல்லோட பவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மந்திரக்கல்லை வச்சு விளையாடாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஆனா இதோட பவர் எப்படி ஆக்டிவேட் பண்றதுதான் தெரியல. அடி வெண்ண வாழ மோனிகா. ஆகா, ஐயோ போச்சு. அடி பாவி, அங்கிள் இப்படி மாடா மாத்திட்டியடி. அங்கிள் இப்படி அசப்பட வச்சுட்டாலே. என்ன மாத்தி விடுறா. மாறினது மாறிட்டீங்க. ஒரு வழியா சாயந்தரம் டீக்கு பால் மண்டு கறந்துக்கவா? இந்த பீஸ புடுங்கிட்டீங்களே அங்கிள். ஐயோ சாரி அங்கிள், இருங்க நான் உங்களை பழையபடிக்கே மாத்திடுறேன். ஐயோ கழுகு. கழுகு இல்லடி, கழுகு குட்டியா மாத்திட்ட. அங்கிள் 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 கழுகு தூக்கிட்டு போச்சு. பாக்குற நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. எல்லாம் ஒன்னாலதான் ஜூலி. மன்னிச்சுக்க ஜாக்கி, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிப்பு உன்னை கேட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தெரியாமன்னா எப்ப இதெல்லாம் கத்துக்க போற ஜூலி? என்ன ஓரத்துட்டேன். இப்ப எப்படி பேச்ச மாத்திரம் பாரு ஜாக்கி. இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி அங்கிள கண்டுபிடிக்கிறது? இப்ப அதுக்கான வேலையை பாரு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இப்ப என்ன பண்றது? மொட்டைக்கு போன் அடிப்போம். இவன்ட்ட கேட்டா தெரியும். பிளாக், சொல்லு ஜாக்கி. நம்ம ஜூலி அங்கிள கழுகா மாத்திட்டா. அந்த கழுகு இன்னொரு கழுகு தூக்கிட்டு போயிருச்சு. கழுகா மாத்திட்டாளா? விளையாடாத ஜாக்கி. விளையாடலாம் இல்ல பிளாக், உண்மை அதுதான். அந்த குரங்கு மந்திரக்கல்லோட பவரே நம்மள மிருகமா மாத்துறதுதான். ஓ சிட், என்னவா மாத்திருச்சு சொன்ன? கழுகா. அப்போ அது அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அங்க போய் செக் பண்ணி பாரு. ஓகே பிளாக். ஜூலி சீக்கிரமா கிளம்பு, நம்ம இங்க போய் ஆகணும். ஆமா ஜாக்கி, இந்த தீவு எப்படி உருவானுச்சு? ஏன் தீவை சுத்தி தண்ணியாவே இருக்கு? இந்த தீவுக்கு யாரு தீவுன்னு பேர் வச்சது? ஒருவேளை இந்த தீவுல இருக்கும்போது சுனாமி வந்துச்சுன்னா இங்க சாப்பாடு கிடைக்கலாம் செத்துருவோமே. இங்க எப்படி வாழ்றது? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இரு ஜூலி. நசங்காம. அங்கிள் அலையக்கா தூக்கிட்டு வந்த கழுகு இந்த தீவுல தான் அதிகமா வாழுமா ஜூலி? ஒருவேளை ஜாக்கி அங்கிள் அந்த கழுகு கொண்டிருந்தா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஜூலி. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஆனா ஜாக்கி, இங்க 2 வழி இருக்கே. ஆமா, இந்த கர்மம் முடிச்ச கழுகு வேற அதோட குட்டின்னு நினைச்சு நம்மள தூக்கிட்டு வந்துருச்சே. ஜாக்கி, ஜூலி, இந்த அங்கிளை காப்பாத்த வருவீங்களா இல்ல எப்படி செத்துருப்பான் போய் வேஸ்ட் தான் வீட்லயே இருக்கீங்களாடா? இப்போ என்ன பண்றது? இந்த வழியில போமா இந்த வழியில போமா? இந்த வழியில போயிரும். நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம போறதுக்குள்ள அங்கிள் அந்த கழுகு 65 போட்டோம். ஆமா, வேற வழி இல்ல ஜூலி. நம்ம 2 பேரும் தனித்தனியாவே போய் தேடுவோம். நீ இந்த பக்கமோ நான் அந்த பக்கம் போறேன். ஏதாவது ஆபத்து வந்தா நான் சொன்ன கோட் வேர்ட் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. எங்க சொல்லு. ஓகே ஜூலி, நீ பத்திரமாவே இரு. சரி, நமக்கு என்ன பையன்? நம்ம கிட்ட தான் இந்த குரங்கு மந்திரக்கல்லே இருக்கே. கோமா, அந்த ஜாக்கியும் ஜூலி எதுக்கு காரணமே இல்லாம இந்த தீவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ், ஒருவேளை இந்த தீவுல புஷ்பாதும் சந்தன மரத்தை கடத்துல தெரிஞ்சு அவனை பிடிக்கிறது வந்திருப்பாங்களோ? ஐயோ, முறைக்கிறானே. இப்ப என்ன பண்றது? பாஸ், அங்க பாருங்க ஜூலி. என்ன இந்த மரத்துல காணோம்? இங்க போய் தொலைஞ்சிச்சு. இங்கே காணோம். பாஸ், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? அவ பிபி செஞ்சு விளையாட பூவரச மரம் இலைய தேடுறான்னு நினைக்கிறேன். கோமா, போன ஹெலிகாப்டர் போன் பண்ணி திரும்பி வர சொல்றியா? ஹெலிகாப்டரா? வேக்குது, காத்து வாங்க, அதுக்கு தானே. இல்ல, உன் காமெடி எல்லாம் கடுப்பாது. அந்த ஹெலிகாப்டர் ஏறி அப்படியே போயிரு. நல்லதானே இருக்கு. கடுப்பேத்துட்டு என்ன ஜூலி மட்டும் தான் இருக்கா? அந்த ஜாக்கியை காணோம். அந்த குரங்கு மந்திரங்கள் இந்த 2 பேர்ட்ட யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. கோமா, நீ அந்த ஜாக்கிட்ட போய் தேடு. இந்த குட்டி பிசாசிட்ட நான் தேடுறேன். ஏ குட்டி சாத்தா, நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? அறுவடை தேடி வர பூனை மாதிரி எங்க போனாலும் வந்துறானே. நான் பூனை இல்லடி, புலி. அந்த குரங்கு மந்திரக்கல்ல நீ வச்சிருக்கியா இல்ல அந்த ஜாக்கி வச்சிருக்கானா? ஏதாவது ஆபத்து வந்தா நான் சொன்ன கோட் வேர்ட் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஓனாய் தான் ஊழ ஓடும், இங்க வித்தியாசமா ஓனா ஓடுது. பூமாப்பட்டிக்கு வாங்க. என்ன நைட்டு தூங்காம ரீல்ஸ் பாத்தியா? அந்த மந்திரக்கல்ல எங்கடி? மந்திரக்கல் தானே, இங்க இருக்கு, வாங்க. அங்கிள், அந்த கழுகு எந்த மரத்துல தொங்க விட்டுருக்குன்னு தெரியலையே. என்ன இவனும் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கான்? ஒருவேளை காய வச்சு அன்றாயிரம் காணா போச்சோ? ஜாக்கி, பரவாயில்லையே, இந்த தீவுலயே நம்ம பேரை ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. யார் அது? இவனா? நானே தான்டா. நீ வச்சிருக்க பன்னி மந்திரக்கல்ல ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. பன்னி மந்திரக்கல்லா? ஐயோ, எதை எடுக்க வந்தவங்கிறதே மறந்துட்டானே. டேய், அது குரங்கு மந்திரக்கல்றா. ஓ ஆமா, நீ ஏதோ ஒண்ணு. நீ மட்டும் இப்ப அதை கொடுக்கல, நான் வாங்கல உன் மூஞ்சி வீங்கிரும். இவன் வேற எதுக முனையில பேசுறேங்கிற பேர்ல எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. நல்ல ஐடியா.
கோமா நானும் அந்த மந்திரக்கல்ல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னடா உருட்டுற? ஏற்கனவே நீ அந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த மந்திரக்கல்லை தூக்கி போட்டு நான் விளாண்டுகிட்டே வந்தேனா திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு கழுகு அந்த மந்திரக்கல்லை தூக்கிட்டு போயிருச்சு. கழுகு தூக்கிட்டு போச்சா? என்னடா சொல்ற? இவ்வளவு நேரம் என்ன தாலாட்டாடா பாடிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு மரம் விடாம எல்லா மரத்துல ஏறி அந்த மந்திரக்கல்லை எடுக்க வேண்டியதான். இன்னைக்கு அந்த கழுகா நானான்னு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கழுகு ஒண்ணு. கோமா என்ன? அந்த கழுகு மட்டும் கிடைச்சா என்கிட்ட கொடுக்குறியா? கழுகா உனக்கு ஏன்? அங்கிள் கோழி வளர்த்தாரு, பன்னி வளர்த்தாரு, காடை வளர்த்தாரு, ஏன் கௌதாரி கூட வளர்த்தாரு. ஆனா கழுகு வளர்க்கல. அதான் நான் வளர்க்கலாமேன்னு. அதான் கரடி மாதிரி ஒண்ணே வளர்க்குறான்ல. பாப்போம் பாப்போம். என்ன சாதாரண கல்லா இருந்தது எலியா மாறிடுச்சு? ஐயோ குறி மிஸ் ஆயிடுச்சு. அப்ப அதுதான் அந்த குரங்கு மந்திரக்கல்லோட பவரா? ஆல்டர் திரும்பி பார்க்காம இந்த தீவை விட்டு ஓடி போயிரு, இல்லனா அவ்வளவுதான். இல்லனா என்னடி பண்ணுவ? சொன்னா கேட்க மாட்டே. போ, என்ன பண்ற பாரு. என்ன ஹைட் கம்மியான மாதிரி இருக்கு? நீ பண்ணிய மாறிட்டடா. உன்னை விட மாட்டேன்டி. துரத்துறானே. கோமா நான் சொன்ன கழுகு கிடைச்சிச்சா? கிட்டத்தட்ட 50 மரத்துக்கிட்ட ஏறியாச்சு. எதுலயுமே ஒரு கழுகு கூட இல்ல. அப்ப அது கிடைக்கலையா? ஆனா அந்த கோமாட்ட ஒரு விஷயம் சொல்லி அது நடக்காம இருக்குமா? 51வது மரத்துல ஒரு கழுகு இருந்துச்சு. அங்க பாரு. டேய் நான் கழுகு இல்லடா அங்கிள். ஜாக்கி நல்ல வேளையா அந்த கோமா வந்து என்னை காப்பாத்துனா. இல்லனா அந்த கழுகு அதோட குட்டின்னு நினைச்சு என் பேரை அதோட ரேஷன் கார்டுலயே சேர்த்திருக்கோம். ஜாக்கி என்னை காப்பாத்து. பண்ணிய மாறி பரதேசி இவ்வளவு வேகமா துரத்துதே. மெதுவா துரத்துறா, மூச்சு தள்ளுது. ஜூலி எவ்வளவு தூரம் ஓடுறது? என்னாச்சு ஜூலி? அந்த வாழ்க்கை நான் பண்ணிய மாத்திட்டேன். அவன் என்ன துரத்துறான் ஜாக்கி. முதல்ல என்னைய பழையபடி மாத்துங்கடா. அங்கிள் முதல்ல பழைய நிலைமைக்கு மாத்து. சரி. ஒரு வழியா மாத்துனாங்களே. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. எங்க அங்கிளே காணோம். பல்லு கொட்ட வேண்டிய வயசுல புள்ளிங் கொட்டான் சாடிக்கிருக்காரு. இவரெல்லாம் என்ன சொல்றது? ஒப்படைச்சிட வேண்டியதான். இந்த பிளாக் குரங்கு மந்திரக்கல்ல. ஆமா ஜக்கி, அந்த பீமாட்ட இருந்து வாழ்த்துட்டு இருந்து எப்படி தப்பிச்சேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா? கோமா அந்த குட்டி பிசாசுட்டு அந்த மந்திரக்கல்லை புடுங்கடா. சரி பாஸ். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் டேய் ஜாக்கி உன்னை விட மாட்டேன்டா. அப்படின்னு அந்த பன்னி என்னை வேகமா தாக்க வந்துச்சு. நான் அப்படியே அசராம ஒத்த கையில அந்த பன்னியை எழுப்பாட்டினேன். எப்படி? ஒத்த கையில. நிஜமாவா? கிழிச்சான். பன்னி முட்டை வருதுன்னு பயந்து தவி அவன் தப்பிச்சிட்டான். அதே ஸ்பீட்ல வந்த பன்னி என்னை முட்டி ஏன் இடுப்புழும்ப காலி பண்ணிருச்சு. கொலகார பாவி கொன்னுட்டானே. ஆடுக்கார பயலே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஜூலி கிட்ட இருந்து அந்த மந்திரக்கல்ல புடுங்கி கோமா அந்த வாழ்க்கை பழைய நிலைமைக்கு மாத்திட்டான். இப்பதான் நல்லா இருக்கு. இதுக்கு பண்ணியே பரவாயில்ல. டேய் கோமா அந்த ஜாக்கி ஏதாவது மிருகமா மாத்துறா. ஓகே பாஸ். கங்காருவா? ஐயோ, உனக்கு மாத்த வேற மிருகமே கிடைக்கலையாடா? டே தம்பி, பாக்ஸிங் தெரியுமா? மந்திரக்கல்லு கிடைச்சிருச்சு. நல்ல வேலை எப்படியோ மாறியாச்சு. ஜூலி அந்த மந்திரக்கல்லை தூக்கி போடு. எப்படியோ இந்த குரங்கு மந்திரக்கல்லையும் அங்கிளையும் காப்பாத்தியாச்சு. ஆமாடா, இந்த குரங்கு மந்திரக்கல்லோட பவர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது நம்ம கிட்டே இருக்கிறது சேஃப் இல்ல. இது அந்த மொட்டை கிட்டே கொண்டு போய் கொடுத்துருவோம். அதெல்லாம் இருக்கட்டும்டா. இந்த புழுவா சாப்பிட்டு வாயெல்லாம் மரமரத்து போயிருச்சு. வீட்டுக்கு போய் முதல்ல சூப் வச்சு குடிக்கணும். கழுகா இருக்கும் போதாவது புழுவை மட்டும் தான் சாப்பிட்டாரு. இனிமே என்னென்ன சாப்பிட போறாரோ. சரி வாங்க அங்கிள், இவனுங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த தீவை விட்டு கிளம்பணும். இப்படிதான் அந்த கல்லை எடுத்தோம்.